Hello viewers, welcome to Magesh Chemistry classes. This is practice set 12, PGTRB Chemistry unit number 8. The syllabus Oxidation and Reduction Reactions, Mechanisms, Selectivity in Oxidation and Reduction. Oxidation reduction reaction la mechanism type and selectivity, what is the main product? இதை பற்றி related இருக்கக்கூடிய questions வந்து இந்த practice setல frame ஆயிருக்கு. In addition to that, there is a Google response sheet is attached in the description box. You may use it. இதில் நம்ம எந்த டைப் கொஸ்டின்ஸ் பார்க்குறோன்னா வேரியஸ் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ், ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸில் வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து செலக்டிவிட்டி, அது எப்படி இருந்தால் அது வந்து செலக்டிவிட்டி ப்ராடக்ட் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ ரிலேட்டட் ஸ்டீரியோகெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ ஹவ் பீன் டிஸ்கஸ்ட். ஓகே, லெட்ஸ் மூவ் இன்டு த கொஸ்டின் பார்ட். The most suitable reagent in the following transformation. ஸோ நாலுமே உங்களுக்கு இங்கே ரெடியூசிங் டைப் ரியேஜன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதில் வரக்கூடிய ரிடக்ஷன் டைப்பு. இந்த ரிடக்ஷனில் செலக்டிவிட்டி என்ன, எது ஒவ்வொரு ரியேஜன்ஸும் எந்த மாதிரி இதில் செலக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ராடக்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதில் ஒரு டபுள் பாண்ட், ஸோ இந்த கேஸில் 2 டபுள் பாண்ட் இருக்குது. ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டபுள் பாண்ட் தான் இருக்குது. அப்போ இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து எந்த மாதிரி இந்த இடத்துல அந்த ரியாக்ஷன்ஸில் ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அந்த ரியேஜன்ஸுடைய செலக்டிவிட்டி நமக்கு தெரியணும். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 10-15 ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் அந்த 4 இதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா லிக்யூட் அமோனியா, lithium in the liquid ammonia or sodium in the liquid ammonia, alkali metals in liquid ammonia. The first type நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா it belongs to the Birch reduction. So Birch reductionக்கு I have made one video. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஃபர் பண்ணலாம். ஸோ டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருக்குறேன். இதில் இந்த Birch reductionுடைய ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ஷியல் ரிடக்ஷன். ஸோ இதுதான் நம்ம வந்து செலக்டிவிட்டி அப்படிங்கிறது. ஒவ்வொரு ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்சிஜனுடைய செலக்டிவிட்டி அண்ட் மெக்கானிசம்ங்கிற சிலபஸ். Birch reduction எடுத்திங்கன்னா பார்ஷியல் ரிடக்ஷன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அல்கைன் அந்த காம்பவுண்டை அது என்ன தான் கன்வெர்ட் பண்ணும், அல்கினாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது வந்து 2 ரோல் பண்ணும். இது வந்து Birch reduction. அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஹைட்ரஜன் இன் பிளாட்டினம் ஆக்சைடு. Hydrogen in platinum oxide, that is Adams catalyst. இந்த ஆடம் கேட்டலிஸ்டோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இட் ரெடியூசஸ் கார்பன் டபுள் பாண்ட், ஃப்ரீ டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணுறது. அடுத்தது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டுங்கிறது ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட், பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட், போலார் நான் போலார் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணக்கூடியது. பட் தேர் இஸ் அ லிமிடேஷன். லிமிடேஷன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பென்சைனில் இருக்கக்கூடிய அதாவது ரிங்கில் இருக்கக்கூடிய காம்போ இதை வந்து டபுள் பாண்டை அதை ரெடியூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அரோமேட்டிக் ரிடக்ஷன் இஸ் நாட் பாசிபிள் இன் த கேஸ் ஆஃப் lithium aluminum hydride. ஸோ aromatic reduction not possible. ஸோ இன்னொன்று வந்து எஸ்டர் என்ன பண்ணாது, இது வந்து ரெடியூஸ் பண்ணாது. போலார் குரூப்பில் பார்த்தீங்கன்னா எஸ்டர் வந்து ரெடியூஸ் பண்ணாது. அடுத்தது டைபோரேனோட ரோல் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னோன்னா கார்பன் டபுள் பாண்டில் வந்து அது வந்து ரியாக்ட் ஆகும்போது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னா இட் ஃபார்ம்ஸ் ஆல்கஹால். மெயினாக வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஆல்கஹால். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு ரியாக்ஷனாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம், எது சூட்டபிளாக இருக்குங்கிறத இங்கே எடுக்கணும். ஸோ டைபோரன் எடுத்துட்டிங்கன்னா அது நெக்லெக்ட் பண்ணிடலாம், ஏன்னா இதில் வந்து எதுவுமே ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகலை. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து அரோமேட்டிக் ரிடக்ஷன் வந்து என்ன பண்ணாது, இன்வால்வ் ஆகாது. ஸோ சைக்ளிக் டபுள் பாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகாது. ஆடம் கேட்டலிஸ்ட் வந்து கார்பன் டபுள் பாண்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டையுமே ரெடியூஸ் பண்ணியிருக்கணும், இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா லித்தியம் அண்ட் லிக்விட் அமோனியா இது இஸ் பார்ஷியல் ரிடக்ஷன். ஸோ ஒரு பாண்ட் வந்து இதில் ரெடியூஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ இது மட்டும் தான் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஒரு ஆன்சர் இஸ் ஏ. ஓகே, ஸோ ஆடம் கேட்டலிஸ்ட்டில் கார்பன் டபுள் பாண்ட், ஃப்ரீ டபுள் பாண்ட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ கார்பனையில் ரியாக்ட் ஆகக்கூடியது இது எல்லாமே நமக்கு தெரியணும். மெயினாக நமக்கு வந்து ரிடக்ஷன் டைப்பில் வந்து டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணுறது எது, கார்பனைல் குரூப்பை ரெடியூஸ் பண்ணுறது எது, இதோட ஆர்டர், இதோடைய பொசிஷன், இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த கொஸ்டின்ஸ் செலக்டிவிட்டி அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஆன்சர் இஸ் ஏ. கொஸ்டின் நம்பர் 2, தி மெயின் ப்ராடக்ட் இன் தி ஃபாலோவிங் ரியாக்ஷன். ஸோ இதில் இருக்கக்கூடிய காம்பவுண்டில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. இட் இஸ் ட்ரீட்டட் வித் ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம், தட் இஸ் 1 ஈக்குவலண்ட். என்ன ப்ராடக்ட் இதில் வந்து ஃபார்ம் ஆகும்? ஸோ 1 ஈக்குவலண்ட் ஹைட்ரஜன் பிளாட்டினம். ஸோ அப்போ நம்ம ஹைட்ரஜன் பிளாட்டினத்தினுடைய ரெடியூசிங் நேச்சர், அதோடைய செலக்டிவிட்டி, எப்படிலாம் அதை ரெடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருந்தால் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதோடைய ரோல் என்ன? ஸோ ஹைட்ரஜன் பிளாட்டினம் அப்படிங்கிற மாதிரி டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில் ஒரு 5 எலமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஹைட்ரஜன் பிளாட்டினத்தை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஹைட்ரஜன், நிறைய கேஸில் நம்ம பார்த்தது வந்து பிளாட்டினம், பலேடியம் யூஸ் பண்ணுவோம்,
நிக்கல் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மெயினாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ சில கேஸில் ரோடியம் அண்ட் சில கேஸில் ருத்தீரியம். ஸோ இது எல்லாமே இதில் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு சர்ஃபேஸ் கேட்டலிஸ்ட். சர்ஃபேஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னா அதில் வந்து 2 அட்வான்டேஜஸ் வந்து நமக்கு வந்து என்ன பண்ண இருக்கும். சர்ஃபேஸில் இருக்கிறதுனால எஃபெக்டிவ் கொலிஷன் வந்து இதில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இட் டிக்ரீசஸ் த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஆஃப் தி ரியாக்ஷன். ஸோ இது என்னது சர்ஃபேஸ் கேட்டலினுடைய அப்ளிகேஷன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் செலக்டிவ் இன் ரிடக்ஷன். ஸோ நல்லா ஜென்ரலாக ஸோ செலக்டிவிட்டி பார்க்கும்போது நான் செலக்டிவிட்டி எதனால என்ன பண்ணுது உங்களுக்கு வந்து ரிடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இட் கேன் ரிடியூஸ் ஆல் போலார் அண்ட் நான் போலார் பாண்ட்ஸ். போலார் பாண்ட்ஸ் அண்ட் நான் போலார் பாண்ட்ஸ் டபுள் பாண்ட். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய நான் போலாரில் வரும்போது நமக்கு வந்து கார்பனைல் குரூப்ஸ் இங்கே டபுள் பாண்ட். ஸோ போலார் அண்ட் நான் போலார். ஸோ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். இந்த போலார் இஸ் கார்பன் கார்பனைல் குரூப். ஓகே. தென் அடிஷன் டைப் இஸ் த சின் அடிஷன். ஸோ 2 டைப்பில் அடிஷன் நமக்கு தெரியும். ஒன்று சின், இன்னொன்று வந்து ஆன்டி அடிஷன். இது ஃபாலோ பண்ணுறது வந்து சின் அடிஷன். ஸோ அதனால் நமக்கு வந்து சின் அடிஷனுங்கும்போது ப்ராடக்ட் வந்து எப்போவுமே நமக்கு வந்து எனன்ஷோமஸ் தான் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்டிக்கல் மிரர் இமேஜ் ரிலேஷன் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் அந்த கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் பார்க்கும்போது அதோட போலாரிட்டி நேச்சரை வைக்கும்போது RCOCl. இப்போ கார்பனைல் காம்பவுண்ட் இருக்குன்னா இந்த குரூப் இருக்குது. அதே டைமில் வந்து நமக்கு வந்து நைட்ரோ குரூப் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து நமக்கு வந்து கார்பனைல் குரூப்பை ப்ரிஃபர் பண்ணும். ஸோ இது வந்து நமக்கு ஆர்டர் ஆஃப் கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன். ஸோ ஆசிட் குளோரைடு நைட்ரோ குரூப் இருக்கும்போது இந்த ஆசிட் குளோரைடை ரெடியூஸ் பண்ணுறது. தென் அல்கைன் அண்ட் அல்கின் ஃபாலோ பண்ணும்போது அல்கைனை ரெடியூஸ் பண்ணுறது. ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன் இருக்கிறது ஆல்டிகைட் பார்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது. சயனைடு அண்ட் அமைட் இருக்கும்போது சயனைடை ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபெமிலியர் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சமேட் ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுடுங்க. பென்சமேட் ப்ராடக்ட் இருக்கும்போது அதை வந்து நீங்கள் ஹைட்ரஜன் நிக்கல் கூட போடும்போது ப்ராடக்ட் நம்ம எழுதும்போது பார்த்தீங்கன்னா அதில் எழுதும்போது CH2NH2 அதாவது அமைடு பார்ட் வந்து ரெடியூஸ் ஆனதாக எழுதியிருக்கும். ஸோ ஏன் அதில் இருக்கிற ட்ரிபிள் பாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகலை? ஸோ பிகாஸ் ஹியர் தி பெரியாரிட்டி இந்த ஆர்டர் தி பென்சின் இஸ் லோயர். ஓகே. ஸோ அதனால தான் அமைடு ரெடியூஸ் ஆகிறது அதில் நம்ம வந்து இந்த ஃபெமிலியர் ரியாக்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஹைட்ரஜன் பிளாட்டினம் பொறுத்தவரை ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன். ஸோ ஸ்பீட் ஆஃப் ரிடக்ஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து சின் அடிஷன் இருக்கிறதுனால நான் நிமோனிக் ஒன்று கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து. அதாவது சிஸ்ஸாக இருந்தால் ஆன்டி அடிஷனாக இருந்தால் ரெசிமிக் ஃபார்ம். அதே இது வந்து டிரான்ஸாக இருந்தால் ஆன்டி அடிஷனாக இருந்தால் மீசோ ஃபார்ம். ஸோ இந்த நிமோனிக்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் சின்னுக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? அப்போ சிஸ்ஸு சின் அடிஷன் நமக்கு வரக்கூடியது மீசோ ப்ராடக்ட். ஓகே. ஸோ அதுதான் இந்த இதில் இருக்கக்கூடிய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. So selectivity, non-selectivity, it reduces all polar and non-polar compounds. Okay, now come to the question. Question பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா it contains both double bond and triple bond. அப்போ இந்த ரெண்டுலேயும் பார்க்கும்போது அதுக்கு வந்து பொலாரிட்டி வந்து அதிகமாக இருக்கிறது நமக்கு வந்து அல்கைன். ஸோ அதனால் அது எதை ரெடியூஸ் பண்ணுதுங்கள அல்கைனை ரெடியூஸ் பண்ணும். ஸோ அல்கைனை ரெடியூஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து மெயின் ப்ராடக்டாக வரதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன ப்ராடக்ட் வரலாம் அதில் அல்கைன் பார்ட் ரெடியூஸ் ஆகுதா அல்கின் பார்ட் ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து அல்கைன் தான் ரெடியூஸ் ஆகுது. ஸோ யூ கெட் த ப்ராடக்ட் பி. ஸோ அடுத்தது நீங்கள் வந்து 1 ஈக்குவலண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா இட் வில் ரெடியூஸ் அதர் டபுள் பாண்ட் ஆல்சோ. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இது வந்துடும். ஆனால் இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்கு? ஒரே ஒரு ஈக்குவலண்ட் ஹைட்ரஜன் தான் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் யுவர் ஆன்சர் இஸ் பி. கிளியர். ஸோ ஏல பார்த்தீங்கன்னா அல்கின் பார்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இது வர முடியாது. பியில் பார்த்தீங்கன்னா அல்கைன் பார்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு. சியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெடியூஸ் ஆயிருக்கு. சப்போஸ் இங்கே 2 ஈக்குவலண்ட் கொடுத்தா சி வந்து ப்ராடக்ட் ஆயிரும். ஸோ இங்கே போத் ஏ அண்ட் பி. ஸோ இது எலிமினேட் ஆகிடுது, இது எலிமினேட் ஆகிடுது. ஒரு ஆன்சர் சி. Question number 3. The main product obtained when the following compound is treated with osmium tetroxide enriched with radioactive oxygen. So இது ஒரு oxidation type reaction, osmium tetroxide. ஆக்ஸ்மியம் டெட்ராக்சைடில் இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கு? ரேடியோ ஆக்சிஜன் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே என்ன ப்ராடக்ட் வரும்? ஸோ அப்போ நமக்கு வந்து ஆஸ்மியம் டெட்ராக்சைடை பொறுத்தவரை எப்படி அதோடைய ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்குது? ஸோ ஆஸ்மியம் டெட்ராக்சைடு இட் அண்டர்கோ சின் அடிஷன். சின் அடிஷன்னா இதில் வந்து ஆக்சிஜன் வந்து சின் அடிஷன் ஃபார்மேட்டில் போகுது. வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து எப்போவுமே ஒரு அல்கின் ப்ராடக்ட் டபுள் பாண்ட் இருக்குதுன்னா அதை வந்து டையாலாக மாற்றுறது தான் ஆஸ்மியம் டெட்ராக்சைடைய ரோல். ஓகே. அண்ட் தி ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து சில கேஸில் என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு கன்சர்ட் வித் தி ஆஸ்மிக் ஆசிட். ஆஸ்மிக் ஆசிட்ஸ் கூட
இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை நம்ம ட்ரீட் பண்ணாலே நமக்கு இங்கே வரக்கூடியது என்னது ஆஸ்மியம் டெட்ராக்சைடு. சில கேஸில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஆஸ்மியம் டெட்ராக்சைடுக்கு பதிலாக ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆஸ்மிக் ஆசிட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சிஸ் அல்கின்ஸாக இருந்தால் நமக்கு வரக்கூடியது வந்து என்ன ப்ராடக்ட் வந்துடும், மீசோ. ஸோ நிமோனிக் பார்த்துக்கலாம், CAR சிஸ் காம்பவுண்ட், ஆன்டி அடிஷனாக இருந்தால் ரெசிமிக், இப்போ சின் அடிஷனாக இருந்தால் மீசோ. ஸோ அப்படியே ரிவர்ஸில் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். தென் தி ஐசோடோபிக், ஸோ மெக்கானிசம் பேஸ்ட் பார்க்கும்போது ஐசோடோபிக் ஆக்சிஜன், ஆஸ்மியம் டெட்ராக்சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆடட் டு தி டையால். ஸோ ஐசோடோபிக் ஆக்சிஜன் இன் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு, ஆஸ்மியம் டெட்ராக்சைடில் இருக்கக்கூடிய ஐசோடோபிக் ஆக்சிஜன் தான் நமக்கு எதில் வரும் அப்படின்னா டையாலில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் இருக்கும். ஸோ ஆடட் இன் த டையால். கிளியர்? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துடணும். ரெண்டு ஆக்சிஜனுக்குமே எதில் பேர் உங்களுக்கு வந்து அந்த டையாலில் போய் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இங்கே ப்ராடக்ட் நமக்கு வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இதில் ஒரே ஒரு ஆக்சிஜனில் ஹைட்ராக்சி குரூப்பில் ஒரே ஒரு ஆக்சிஜனில் மட்டும்தான் அந்த ரேடியோ ஆக்டிவ் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இது வந்து அல்கின், அல்கின் பார்ட் எதாவது மாறி நமக்கு வந்து டையாலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஏ கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆக்சிஜனில் மட்டும்தான் அந்த ரேடியோ ஆக்டிவ் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அதனால் இதை ஒமிட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஸில், ரெண்டு இதுலேயும் ஒரு கேஸில் தான் இருக்குது. ஸோ எடுத்துடலாம். ஸோ இப்போ ஆன்சர் சி அல்லது டி நமக்கு வந்து என்ன பண்ணணும் இருக்கும். இது கொஸ்டினில் சின்ன இதில் இருக்கிற இது எபோவ் த பிளேன், போத OH குரூப்ஸ் ஆர் இந்த எபோவ் த பிளேன். இதில் ஒன்று வந்து OH வந்து எபோவ் த பிளேன், இது வந்து பிலோ த பிளேனாக இருக்கிறதா சாய்ஸில் இருக்குது. கொஸ்டின்ஸில் கரெக்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்துட்டாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு குரூப் வந்துமே OH வந்து எபோவ் த பிளேன் இருக்குது. இதில் ஒரு OH வந்து எபோவ் த பிளேன் அண்ட் ஒன் OH இஸ் பிலோ த பிளேன். ஓகே, நமக்கு இந்த ஆஸ்மியம் டெட்ராக்சைடு ரோல் என்ன, சின் அடிஷன். ஸோ அப்போ ரெண்டு OHலையுமே நமக்கு என்ன பண்ணியிருக்கணும், இந்த ஹைட்ராக்சில் இது வந்து இருந்திருக்கணும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின் அடிஷன் ஆகிருக்குது. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஆன்டி அடிஷன். ஸோ ஒன் இஸ் அபோவ் த பிளேன், ஒன் இஸ் பிலோ த பிளேன். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் சி. கிளியர்? ஸோ இந்த கரெக்ஷன் அப்சர்வ் பண்ணிவிடுங்க. ஒரு ஹைட்ராக்சில் குரூப் வந்து அபோவ் த பிளேனாக இருக்குது, ஒரு ஹைட்ராக்சில் குரூப் வந்து பிலோ த பிளேனாக இருக்குது. Both the hydroxyl groups having your enriched oxygen. So this is not your answer. This is because it is an anti-addition. OH group வந்து ஒன்று above the plane, ஒன்று below the plane. So anti-addition. ரெண்டுமே உங்களுக்கு வந்து இதில் above the plane இருக்குது. So it is syn addition. So இந்த கேஸில் என்ன செலக்டிவிட்டி நம்ம ஃபாலோ பண்ணல, ஒரு OHல வந்து தான் ரேடியோ ஆக்டிவ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே இருக்குது, பட் ஒன் இஸ் சின் அண்ட் ஒன் இஸ் ஆன்டி. ஆஸ்மியம் டெட்ராக்சைடு இஸ் அ சின் அடிஷன் ரியாக்டிவ். நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ரெடியூசிங் ஏஜென்ட்டும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ரெடியூசிங் ஏஜென்ட்டு அது வந்து என்ன டைப் அடிஷன் வந்து அங்கே என்ன பண்ண போகும், ரிமார்க்ஸ்னு கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் ரேடியோ ஆக்டிவ் ஆக்டிவிட்டிஸ்னுடைய ஐசோடோபிக் அது மெக்கானிசம் பேஸ்ட் வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன குரூப் அதை ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அதில் யூஸ் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் யுவர் ஆன்சர். ஓகே, யுவர் ஆன்சர் இஸ் சி. Question number 4. Which bibond will reduce first when the compound undergoes catalytic hydrogenation reaction? So, இதில் A, B, C, D அப்படிங்கிறது ஐசோப்ரோபைல் குரூப் CH3. இதில் எந்த குரூப் வந்து ஈஸியாக நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும், அது எந்த பாண்ட் வந்து ஈஸியாக ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷனில் இருக்கக்கூடிய டாபிக். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுறதில் ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸஸாக நம்ம இதில் டீல் பண்ணணும். ஸோ ஹைட்ரஜன் நிக்கல் எடுத்துக்கலாம், கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன், சர்ஃபேஸ் கேட்டலிஸ்ட், சின் அடிஷன், அப்புறம் ஆர்டர் ஆஃப் கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன் அடிஷன் டு தட் டபுள் பாண்ட் அண்டு ஸ்டெபிலிட்டி நம்ம ரெண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷன் கான்செப்ட் இங்கே கொண்டு வரோம். ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்குது. ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருந்ததுன்னா அதோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். So this is a basic one. Then the enthalpy of hydrogenation. Hydrogenation reaction உடைய enthalpy of hydrogenation reaction and stability அப்படி ரெண்டு எடுத்துட்டீங்கன்னா inversely proportional. So hyperconjugation, enthalpy of hydrogenation அதிகமாக இருந்ததுன்னா அதோட ரேட் வந்து ஸ்பீட் அவ்வளோதான், அதிகமான வேகத்தில் அது ரியாக்ஷன் வந்து போகுது அப்படிங்கிற அர்த்தம். So del H hydrogenation is greater, the rate is increases. இது இன்க்ரீஸ் ஆகும்போது ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஃபஸ்ட்டில் வந்து எது ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுக்கணும்னா ஸ்டெபிலிட்டி பார்க்கணும். ஸ்டெபிலிட்டிலேருந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் போகணும். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் கான்செப்டை வச்சு தான் இப்போ வந்து நம்ம ரேட் அல்லது எது ஃபஸ்ட் ரெடியூஸ் ஆகும், எந்த பாண்ட் வந்து ஈஸியாக போலார் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடியும். இப்போ ஸ்டெபிலிட்டி நமக்கு கம்மியாக இருக்கிறது அதிகமான ஹைட்ரஜனேஷனுக்கு இன்வால்வ் ஆகும். ஸ்டெபிலிட்டி அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷனை பொறுத்தவரை அது ஆல்ஃபா ஹைட்ரஜனை டிபெண்ட் பண்ணியிருக்கும்.
ஸோ சிம்பிளாக ஏக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன், இதில் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆல்ஃபா அண்ட் ஹியர் ஒன் ஆல்ஃபா. ஸோ ரெண்டு ஆல்ஃபாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ ஏ பிளேஸை பொறுத்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து 3. ஓகே, பி எடுத்துட்டிங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் என்னென்னு பார்க்குறோம். பியில் ஆல்ஃபா, திஸ் இஸ் ஒன் ஆல்ஃபா அண்ட் ஹியர் ஒன் ஆல்ஃபா அண்ட் ஆல்ஃபா. ஸோ டோட்டலாக இங்கே வந்து 9. சி கேஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல்ஃபா, இங்கே ஒரு ஆல்ஃபா. ஸோ 2 + 2 4. டி கேஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வந்து எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த டிக்கு வந்து இது ஒரு ஆல்ஃபா, இங்கே இருக்கிறது இது ஒரு ஆல்ஃபா அண்டு இங்கே ஒரு ஆல்ஃபா. ஸோ இந்த கேஸில் ஒரு கார்பன், இந்த கேஸ்லையும் ஒரே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ டோட்டலாக இங்கே வந்து 2. ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் வந்து எதுக்கு கம்மியாக இருக்கும்னா இந்த பிளேஸில் தான் கம்மியாக இருக்கும். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் கம்மியாக இருந்ததுன்னா அதோடைய ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குது. ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா என்தால்பி ஹைட்ரஜனேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ ஈஸியாக ஹைட்ரஜனேஷன் ஆகக்கூடியது டி. ஸோ ஆன்சர் இஸ் this one. Clear? Question number 5. What is the major product in the following reaction? So compound வந்து MCPBA. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச reagents தான் மெட்டாக்ளோரோ பெர்பென்சாயிக் ஆசிட். ஸோ இது வந்து ஒரு ஆக்சிடேஷன் டைப்பு. பெர்பென்சாயிக் ஆசிட் உடைய பெர்பென்சாயிக் ஆர் பெர் அசிட்டிக் ஆசிட். ஸோ அது டைப் ஆர் C double bond OH. இதுதான் நமக்கு வரக்கூடிய ஆசிடோட டைப். இது வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது எந்த மாதிரி ஆக்சிடைஸ் பண்ணுது, என்ன ப்ராடக்ட் வருது அப்படிங்கிறத எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெராக்சி பென்சாயிக் ஆசிட் ஆர் எனி பெராக்சி ஆசிட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் MCPBA. இது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இதோடைய ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்கீனாக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து சைக்ளிக் ஈபாக்சைட் ஃபார்ம் பண்ணும். அப்படி இல்லைன்னா கார்பனைல் குரூப் இருந்ததுன்னா அந்த இடத்துல மைக்ரேட்டரி இன்செஷன் நடக்கும். கார்பனைல் குரூப்பாக இருந்தால் அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து எஸ்டர் வந்து ப்ராடக்ட் வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் வந்து இன்செர்ட் ஆகும். ஓகே, ஸோ இட் இஸ் அ ஃபெமிலியர் ரியாக்ஷன் we have studied, that is Speyer-Villiger oxidation. So for Speyer-Villiger oxidation I have made one video, so you may go through it. Okay, so இதுதான் நம்ம வந்து பெராக்சி ஆசிட்ஸோடைய ரோல். அதாவது என்ன பண்ணணும்னா அல்கினா சைக்ளிக் ஈபாக்சைடு ஆக்கணும், அல்லது கார்பனைல் குரூப் இருந்ததுன்னா எஸ்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது அதோடைய ரோல் பார்ட். ஓகே, அடுத்து இதில் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த கேஸில் 2 டபுள் பாண்ட் இருக்குது. 2 டபுள் பாண்டில் ஒரு டபுள் பாண்ட் வந்து இந்த கேஸில் ஈபாக்சைடாக இருக்குது, இந்த கேஸில் வந்து இன்னொரு டபுள் பாண்ட் ஈபாக்சைடாக இருக்குது. இங்கே டையால் ப்ராடக்டாக வந்திருக்கு, இங்கே டையால் ப்ராடக்டாக வந்திருக்கு. ஸோ C and D இஸ் எலிமினேட்டட். ஸோ டையால் வந்து இது கிரியேட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ரீஏஜென்ட்ஸை கன்சிடர் பண்ணணும். இப்போ செலக்டிவிட்டி அப்படிங்கிற ரோலுக்கு போகிறோம். ஸோ மெக்கானிசம் பார்ட் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணால் இது எதை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த பாண்டா. ஸோ அதுதான் இங்கே நம்ம கொஸ்டினாக கொண்டு வரோம். இது என்ன டைப் அடிஷனுக்கு நம்ம வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி அடிஷன். டபுள் பாண்ட் வந்து ஈபாக்சைடு ஆன்டி அடிஷன் வந்து ஃபார்ம் ஆகும். அல்கின் வந்து நமக்கு வந்து சைக்ளிக் ஈபாக்சைடாக மாறி லாஸ்ட் அப்புறம் திருப்பி ஹைட்ரோலிசிஸ் பண்ணிங்கன்னா டையால் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் இது வராது அப்படிங்கிற நம்ம சிடியை வந்து எலிமினேட் பண்ணிடுறோம். ஸோ இந்த இடத்துல 2 டபுள் பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. விச் ஒன் இஸ் மோர் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மூணாவது வந்து நம்ம இன் கேஸ் ஆஃப் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெராக்சி ஆசிட் எடுத்திங்கன்னா அந்த பாண்டில் எப்படி இருக்குது. ஸோ இது லோன் பேர் ஸோ கிரியேட் ஆகுது. ஸோ இங்கே ஷிஃப்ட் ஆகுறதுனால இது நெகட்டிவ், இங்கே இருக்கக்கூடியது பாசிட்டிவ். ஸோ இது வந்து பாசிட்டிவ் இருக்கும். ஸோ இந்த எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த பெராக்சைடு வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு இதை தான் என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணும். ஸோ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரான் ரிச் வந்து எந்த கேஸில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த டபுள் பாண்ட் ஹேவிங் மோர் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸோ போன கொஸ்டின் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படி. ஸோ இதுதான் நம்ம இந்த செலக்டிவிட்டி அப்படிங்கிறது. மோர் கான்ஜுகேஷன் இருக்கக்கூடியது தான் உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருக்க முடியும். ஸோ அதை தான் இது என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கொடுத்துக்கூடிய காம்பவுண்டில் நமக்கு வரக்கூடியது அதிகமான ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கிறது பார்க்குறோம். ஸோ இங்கே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ மொத்தமாக நமக்கு 2 + 2 ஸோ 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இந்த டபுள் பாண்டுக்கு வருது. இந்த டபுள் பாண்டுக்கு எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு ஆல்ஃபா அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாண்டுக்கு இதுவும் ஆல்ஃபா, இது ஆல்ஃபா, இது ஆல்ஃபா. ஸோ டோட்டலாக எல்லா பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து 8 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இதுக்கு வந்தது ஹைப்பர் கான்ஜுகேட். ஸோ இந்த டபுள் பாண்டு தான் உங்களுக்கு மோர் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்க முடியும். ஸோ இந்த ஆசிடில் இருக்கிறது இதை அப்ரோச் பண்ணும், இதை அப்ரோச் பண்ணாது. ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈபாக்சைடு பி.
எது இல்லை? ஏ இல்லை. ஏ வந்து இந்த டபுள் பாண்ட்லேருந்து ஈபாக்சைடு வந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மிடில் அந்த இதில் இருக்கக்கூடிய எந்த டபுள் பாண்டு தான் உங்களுக்கு ஈபாக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து அகைன் இட் ஹைட்ராலிசிஸ் யூ கெட் த ப்ராடக்ட் டையால். ஸோ பட் இனிஷியலி MCBA மட்டும் வந்து உங்களுக்கு வந்து ஈபாக்சைடு தான் அல்கீனில் ஃபார்ம் பண்ணும். ஓகே, சைக்ளிக் ஈபாக்சைடு. கார்பனில் குரூப்பாக இருந்தால் எஸ்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுலேயும் மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அந்த கான்செப்ட். இதெல்லாம் செலக்டிவிட்டி பேஸ்ட் கொஸ்டின்ஸ். கிளியர்? ஓகே. Question number 6. The given compound is reduced in lithium and liquid ammonia. So what is the main product? So in the question வந்து எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா lithium and liquid ammonia reduction type, that is a bridge reduction. So in bridge reduction we have a separate video part. ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இது ஜென்ரலாக பிரிட்ஜ் ரிடக்ஷன் அப்படிங்கிறது வந்து மெயினாக இருக்கக்கூடியது வந்து ரிடக்ஷன் பண்ணக்கூடியது வந்து ரெண்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ரிடக்ஷன் ஆஃப் தி அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஆர் தி aliphatic compounds, and the triple bond alkyne is reduced into double bond. ஸோ இதாவது என்ன பண்ண உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இதோட பேசிக் வந்து உங்களுக்கு கொடுத்துருது. அடுத்தது இந்த பிரிட்ஜ் ரிடக்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நமக்கு என்ன டைப்பில் இருக்கும் அப்படின்னா ஆன்டி ரிடக்ஷன், தட் இஸ் ஆன்டி அடிஷன். ஸோ அதனால் உங்களுக்கு சிஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகாது. எப்போவுமே வந்து ட்ரிபிள் பாண்டில் வந்து நமக்கு வரக்கூடியது வந்து அல்கினாக மாறும்போது நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து டிரான்ஸ் அல்கின் தான் இங்கே ப்ராடக்டாக வரும். ஸோ இந்த கேஸை வந்து நம்ம இங்கே திங்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ செலக்டிவிட்டி என்ன அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து டிரான்ஸ் ப்ராடக்ட். ஸோ பார்க்கலாம். இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கிறதுல வந்து இந்த கார்பன் டபுள் பாண்ட் வந்து ட்ரிபிள் பாண்ட் வந்து டபுள் பாண்டாக கன்வெர்ட் ஆகுது. இதுவும் அதே மாதிரி ட்ரிபிள் பாண்ட் வந்து டபுள் பாண்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ மெக்கானிசத்தில் ஸோ நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் என்ன இருக்கணும்? டிரான்ஸ் வரணும். இதில் டிரான்ஸ் இதெல்லாம் பாருங்கள். இந்த இதை எடுத்துட்டிங்கன்னா இது சிஸ்ஸு, இது எடுத்துட்டிங்கன்னா இது சிஸ்ஸு, இதில் இது டிரான்ஸு, இது டிரான்ஸ். ஸோ ப்ராடக்ட் இஸ் பி. ஏ இல்லை, போத் ஏபியில். ஸோ பிரிட்ஜ் ரிடக்ஷனில் அல்கைனாக கன்வெர்ட் ஆகும்போது நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து டிரான்ஸ் ப்ராடக்ட் அண்ட் தி அடிஷன் டைப் இஸ் த ஆன்டி அடிஷன் அப்படிங்கிறது நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் போகும். கிளியர்? Question number 7. The compound X in the following reaction. So the phenyl methanol, that is benzyl alcohol, is treated with PCC. What is the X? PCC அப்படிங்கிறது it is an oxidizing agent. ஷார்ட்டாக BCCன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. That is pyridinium chlorochromate. ஸோ இதோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி ஆல்கஹாலாக இருந்தால் ஆக்சிடைஸ் பண்ணி ஆல்டிகைடாக கன்வெர்ட் பண்ணும். செகண்டரி ஆல்கஹாலாக இருந்தால் அதை ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு வரக்கூடியது வந்து ஹீட்டும். டெர்ஷரி ஆல்கஹாலாக இருந்தால் நோ ரியாக்ஷன் அண்ட் ஆல்சோ தி போலார் குரூப், கார்பனைல் குரூப்பை வந்து ரெடியூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த ரெண்டுக்கு இது வந்து இதில் உள்ள இம்பார்ட்டன்ட். ஸோ கார்பனைல் பார்ட்டை ரெடியூஸ் பண்ணாது, டெர்ஷரி ஆல்கஹாலை என்ன பண்ணாது உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணாது. ஓகே, இந்த பைரிடினியம் குளோரோக்ரோமேட் வந்து என்ன ஆக்சிடைஸ் பண்ணுதுன்னா ஒரு ஆக்சிடேஷனுடைய உங்களுக்கு வந்து ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி ஆல்கஹாலாக இருக்குது CH2OH. இது பிரைமரி ஆல்கஹால் இருந்தால் அது ஃபஸ்ட்டு கார்பனைல் காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகி பிறகு என்னது ஆகும்? ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். செகண்டரி ஆல்கஹாலாக இருந்ததுன்னா அது எதாவது கன்வெர்ட் ஆகும்னா ஹீட்டோ ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகி அகைன் இட் இஸ் கன்வெர்ட் இன்டு ஆசிட். ஸோ இது வந்து ஒரு ஆக்சிடேஷன் பாத் ஆஃப் தி வேரியஸ் டைப் ஆஃப் ஆல்கஹால். ஸோ இதில் ரெண்டுலேயும் வரக்கூடிய ஆசிடில் என்ன டிஃப்ரெண்ட்னா there is a one carbon less than that of your parent alcohol. அதுதான் இதில் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நம்ம இங்கே ப்ராடக்ட் வைஸ் பார்க்கும்போது இங்கே இருக்கிறது பிரைமரி ஆல்கஹால். ஸோ அதனால் நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணணும்? நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கேஸில் ஒரு ஆல்டிகைட் ஃபார்ம் ஆகணும். ஆல்டிகைட் வந்து கண்டினியூஸாக எதாவது கன்வெர்ட் ஆகாது அப்படின்னு சொன்னால் ஆசிடாக கன்வெர்ட் ஆகாது. பிகாஸ் pyridinium chlorochromate involves the control oxidation of this alcohol path. இதோட ஸ்டாப் ஆயிரும். பிகாஸ் தி கார்பனைல் குரூப் இஸ் நாட் oxidized to the corresponding acids. So only இந்த கார்பனைல் காம்பவுண்டை தாண்டி அந்த ப்ராடக்ட் போகாது. ஸோ இந்த கேஸில் பொட்டாசியம் பெர்மானேட், பொட்டாசியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணால் அது வந்து ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதனால் இங்கே வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் அப்படிங்கிறது எடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் இல்லை. இந்த பென்சின்லாம் வரணும் நமக்கு வந்து டீகார்பாக்சிலேஷன் ஆகணும். ஸோ அகைன் இட் இஸ் ஆக்சிடைஸ், யூ கெட் த பென்சாயிக் ஆசிட். ஸோ அதுவும் வந்து என்ன பண்ணாது உங்களுக்கு வந்து வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. அண்ட் டொலின் இஸ் ஹைட்ரோகார்பன், CH3 கன்வெர்ட் ஆகுது, இது அப்படியே CH2OH கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஸ்ட்ராங் ரிடக்ஷன். ஹைட்ரஜன் ஐட்ரேட்டெல்லாம் இது யூஸ் பண்ணிங்கன்னா அகைன் த ஆசிட் இஸ் ரெடியூஸ் டு ஆல்கேன். இதுதான் ஜென்ரலாக வரக்கூடிய பாத். ஸோ அது இல்லை, ஒரு ஆன்சர் இஸ் சி, ஆல்டிகைட் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஸோ பிரைமரி ஆல்கஹால், ப்ராடக்ட் இஸ் ஆல்டிகைட். கிளியர்? Question number 8. Hydrogenation of the given compound in the presence of poisoned palladium catalyst gives. Poisoned palladium catalyst
தட் இஸ் ஒரு கேட்டலிஸ்ட் வந்து பலேடியம் கேட்டலிஸ்ட் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. பட் இந்த கேட்டலிஸ்டோடைய ரோலை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அதோடைய இது ரோல் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுறது வந்து உங்களுக்கு பாய்சன் கேட்டலிஸ்ட், பாய்சன் டு த கேட்டலிஸ்ட். ஸோ இது வந்து கால்சியம் கார்பனேட்டு அல்லது கால்சியம் இந்த மாதிரி என்ன பண்ணுறது ட்ரீட் பண்ணுறது. ஸோ இட்ஸ் அ டைப் ஆஃப் லிண்ட்லர் கேட்டலிஸ்ட். ஸோ இந்த லிண்ட்லர் கேட்டலிஸ்ட் வந்து இந்த காம்பவுண்டில் ட்ரீட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது டைப் வந்து உங்களுக்கு வந்து சின் அடிஷன். சின் அடிஷன் வந்து இதில் வரக்கூடிய ப்ராடக்ட், மெயின் ப்ராடக்ட். ஸோ இந்த காம்பவுண்டில் நம்ம கேட்டிருக்கிறது ப்ராடக்ட் என்னன்னு கேட்கல, இதில் ஆப்டிகல் ஆக்டிவ் காம்பவுண்ட், ஆப்டிகல் இன்ஆக்டிவ் காம்பவுண்ட், ராசிமிக் மிக்சர், டயஸ்டீரியோமெரிக் மிக்சர் அப்படிங்கிறது கேட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு கைரல் காம்பவுண்ட் இல்லையா, இது கைரல் கார்பன். இந்த கைரல் கார்பனில் இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டில் இந்த நமக்கு ரிடக்ஷன் நடக்கக்கூடிய பார்ட் வந்து அல்கைன் ஆர் அல்கின். இதில் நமக்கு வந்து அல்கைனில் தான் நடக்கும் ரிடக்ஷன். ஸோ அல்கினா கன்வெர்ட் பண்ணக்கூடியதான் இதோட ரோல். ஸோ அல்கைன் இஸ் கன்வெர்டட் இன்டு அல்கின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதே ரோல் வந்து நமக்கு வந்து பிரிட்ஜ் ரிடக்ஷனில் இருக்கக்கூடிய லித்தியம் இன் லிக்விட் அமோனியாவிலையும் இதே ரியாக்ஷன் நடக்குது. அதுலேயும் ட்ரிபிள் பாண்ட் வந்து நமக்கு வந்து டபுள் பாண்டாக கன்வெர்ட் ஆகுது. இது ஆன்டி அடிஷன். ஸோ ப்ராடக்ட் வந்து டிரான்ஸ். இதில் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராடக்ட் வந்து சிஸ். ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அல்கினாக கன்வெர்ட் ஆகும்போது பிரிட்ஜ் ரிடக்ஷனில் வந்து டிரான்ஸாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் லிண்ட்லர் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இதில் வரக்கூடியது வந்து ப்ராடக்ட் வந்து இந்த ஏரியா வந்து நமக்கு எதாவது மாறிடும், சிஸ்ஸாக மாறிடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆப்டிகல் ஆக்டிவாக இருந்த காம்பவுண்ட், இது சிஸ்ஸு. இது வந்து உங்களுக்கு வந்து இதில் இருக்கு உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லர். ஸோ இந்த கேஸில் ட்ரிபிள் பாண்ட் வந்து டபுள் பாண்டாக கன்வெர்ட் ஆகி நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் சிஸ்ஸு. இங்கே இருந்து ஆல்ரெடி நமக்கு வந்து டிரான்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு குரூப், ஏ குரூப், இது பி குரூப், ஒரே காம்பவுண்டு தான். இது டிரான்ஸு அண்ட் இது வந்து சிஸ். ஸோ அகைன் இட் இஸ் ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட். ஸோ த ப்ராடக்ட் இஸ் ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட். சிம்பிள் கான்செப்ட். ஸோ இதில் நம்ம டிரான்ஸ் வந்துட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸு, இது டிரான்ஸ் ஆகிடும். ஸோ ஆப்டிகலி இன்ஆக்டிவ். ஸோ அந்த செலக்டிவிட்டி தான் இதில் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். ஸோ இந்த கேஸில் அது இது வந்து லிக்விட் பிரிட்ஜ் ரிடக்ஷன் இன்வால்வ் பண்ணினா இதில் என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு கேட்டால் இது ஆப்டிகலி இன்ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம செலக்டிவிட்டி டிஃப்ரென்ஸாக வச்சுக்கிட்டு இதில் அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் வந்து ஏ கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Question number 9. Which one of the following can be oxidized by periodic acid? Which one of the following can be oxidized by periodic acid? So, இது periodic acid உடைய oxidation topicல வரக்கூடியது. That is periodate ions. இது oxidize பண்ணும்போது என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும், அதோடைய ரோல் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ஒரு டயால் என்ன பண்ணலாம், ஆக்சிடைஸ் பண்ணலாம். அல்லது வந்து அதாவது ஒரு டபுள் பாண்ட் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியதில் வந்து எந்த கேட்டகரினாலும் இருக்கலாம். மெயினாக வந்து நமக்கு வரக்கூடியது டயால். ஸோ இது ஒரு டயால். இந்த டயால் இதை ஆக்சிடைஸ் பண்ணும்போது அந்த கார்பன் டபுள் பாண்டை வந்து என்ன பண்ணுவோம், பிரேக் பண்ணிடும். பிரேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வரக்கூடிய குரூப்பு அப்படியே நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த இடத்துல ஒரு கார்பனைல் குரூப்பை க்ரியேட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு கார்பனைல் குரூப்பு. ஸோ அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்துருங்க, போகச்சு. ஸோ திஸ் இஸ் யுவர் ப்ராடக்ட். ஸோ ரெண்டு ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கும், ஃபார்மிக் ஆசிட் அல்லது இங்கே மெத்தில் போட்டால் அசிட்டிக் ஆசிட். அந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். நாட் ஓன்லி திஸ் ஒன், இதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் NH2 இருக்குது, இங்கே வந்து நமக்கு வந்து என்னது NH2 இருக்குது. ஸோ இதை ரெடியூஸ் இங்கே பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமைடு, NH2. ஸோ அதே மாதிரி ரெண்டு அமைடு வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் பெரையோடேட்டோட ரோல். ஸோ அதே மாதிரி டபுள் பாண்ட் இருந்தாலும் அதை பிரேக் பண்ணி கார்பனில் குரூப் என்ன பண்ணும், ஆக்சிடைஸ் பண்ணும். ஸோ அதோட ரோல். இப்போ இந்த கேஸில் இதோட செலக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இது வந்து டயால்ஸ் வந்து பார்க்கும்போது பொசிஷன் வந்து செலக்டிவிட்டி அப்படி எடுத்துட்டிங்கன்னா 1 டயாலை தான் அது ரிடியூஸ் பண்ணும். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து சின் டயால் தான் உங்களுக்கு வந்து ஆக்சிடைஸ் பண்ணக்கூடியது. சாரி, நாட் ரிடக்ஷன், இட் இஸ் ஆக்சிடேஷன். ஸோ சின் 1,2 டயாலை தான் இது என்ன பண்ணுது, பிரேக் பண்ணி ஆக்சிடைஸ் பண்ணும். ஸோ இது நமக்கு வந்து அதோட செலக்டிவிட்டியை நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 1,2 டயாலை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா திஸ் C அண்ட் D இஸ் எலிமினேட்டட். ஸோ இது வந்து 1,3 அண்ட் இட் இஸ் 1,4. ஓகே, இந்த ரெண்டு கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது A அண்ட் B. இதில் பார்த்தீங்கன்னா சின், இதில் சின் அப்படிங்கும்போது ரெண்டும் ஒரே சைடில் இருக்கக்கூடிய. ஸோ B இஸ் யுவர் ஆன்சர். ஸோ இதை தான் அது என்ன பண்ணால் ரெடியூஸ் பண்ணும், இதை என்ன பண்ணால் ரெடியூஸ் பண்ணும். இது வந்து உங்களுக்கு வந்து ஆன்டி டயாலாக இருக்குது. ஸோ இட் இஸ் டயால் பட் இட் இஸ் ஆன்டி. ஸோ கொஸ்டின் இஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி ஆக்சிடைஸ்ட் பை பெரையோடிக் ஆசிட்? your answer is B. ஸோ இந்த ACD வந்து எப்படி எலிமினேட் ஆகுறதுங்கிறது உங்களுடைய செலக்டிவிட்டி டாப்பிக்காக இருக்கும். ஸோ ஜென்ரலாக இந்த பெரையோடிக் கொஸ்டின் கேட்கும்போது குளுக்கோஸ் இஸ் ட்ரீட்டட் வித் பெரையோடிக் ஆசிட், வாட் ஆர் த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க கொஸ்டின்ஸ், ஃபெமிலியர் காம்படேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து இந்த
ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வச்சு வரக்கூடியது. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Question number 10. In the given selective hydrogenation, which combination is incorrect? இந்த ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன்ஸில் எந்த காம்பினேஷன் வந்து நமக்கு இதில் வந்து கரெக்டாக வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இதில் வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். வில்கின்சன் கேட்டலிஸ்ட் RH ட்ரைஃபெனைல் பாஸ்பின் ஒரு குளோரின் 3 இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைஃபெனைல் பாஸ்பின் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வில்கின்சன் கேட்டலிஸ்ட், selective catalyst, and it is involving in the syn addition, and it reduces both double bond or the triple bond. ரெண்டையுமே அது என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய டைப். இது வந்து அதோடைய நேச்சர். இதோட செலக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற இதில் இருந்து இது எப்படி செலக்டிவிட்டி, இதை வந்து எதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பாண்டை வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் சப்ஸ்டியூட்டட், less steric or less substituted, அந்த டபுள் பாண்ட் அல்லது ட்ரிபிள் பாண்டை தான் அது என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதான் அதோடைய செலக்டிவிட்டி. கிளியர்? ஸோ கொஸ்டின் பேஸில் பார்க்கும்போது இங்கே தி ஹைட்ரஜனேஷன் ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் வில்கின்சன் கேட்டலிஸ்ட். ஸோ டபுள் பாண்ட் 2 இருக்குது. ஸோ எந்த இதை அது வந்து ரெடியூஸ் பண்ணும், லெஸ் சப்ஸ்டியூட்டட் டபுள் பாண்டை தான் அது என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ரெடியூஸ் பண்ணக்கூடியது வந்து லெஸ் ஸ்டெரிக் அப்படி இருக்கக்கூடியது, ரிங்கில் இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் வந்து இந்த கேஸில் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ 2 டபுள் பாண்டில் நமக்கு வந்து எது தான் அதை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா வில்கின்சன் கேட்டலிஸ்ட் இதை தான் ரெடியூஸ் பண்ணும், இந்த ஏரியாவில் தான் ரெடியூஸ் பண்ணும், இந்த ஏரியாவில் ரெடியூஸ் பண்ணாது. ஸோ இந்த காம்பினேஷன் ராங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று நமக்கு வந்து ராங்காக வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஏ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துறோம். ஸோ மற்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹைட்ரஜன் அண்ட் வில்கின்சன் கேட்டலிஸ்ட், இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, அதே மாதிரி இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுல லெஸ் ஸ்டெரிக் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 டபுள் பாண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வரக்கூடியது எது லெஸ் ஸ்டெரிக், இது லெஸ் ஸ்டெரிக். இங்கே வந்து 2 சப்ஸ்டியூஷன் வந்துருக்கு இல்லையா? அப்போ இங்கே மோர் சப்ஸ்டியூட்டட், அப்போ லெஸ் சப்ஸ்டியூட்டட் ஏரியா வந்து இதுதான். ஸோ அதனால ப்ராடக்ட் வந்து இது கரெக்ட். ஓகே, ஸோ லெஸ் சப்ஸ்டியூட்டட் ஆர் லெஸ் ஸ்டெரிக். அப்போ சப்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ இது ரெடியூஸ் ஆகிருக்கு, ரெடியூஸ் ஆன மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர் கரெக்ட். அண்ட் சி பார்க்கலாம். சி பார்க்கும்போது இதில் இந்த டபுள் பாண்ட் இருக்குது, அதே மாதிரி இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. இதில் ரெடியூஸ் ஆகிருக்கும்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா மோர் சப்ஸ்டியூட்டட், ஒரு மெத்தில் குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆகிருக்கு, இங்கே வந்து ஃப்ரீ சப்ஸ்டியூட்டட். ஸோ அப்போ இது கரெக்ட். இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா போத் டபுள் பாண்ட் ஆர் இந்த ஈக்குவல் கண்டிஷன். ஸோ அதில் வந்து ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகணும். இங்கே வந்து வில்கின்சன் கேட்டலிஸ்ட் கொடுக்கல, ஹைட்ரஜன் அண்ட் நிக்கல் 1 ஈக்குவல்னு கொடுத்துருக்கு. ஸோ யூ கெட் த ப்ராடக்ட் CH2 டபுள் பாண்ட். இது ஒன்று ஃபர்ஸ்ட் இது ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது வந்து CH சிங்கிள் பாண்ட் CH, இது வந்து என்ன இருக்கும், நமக்கு அந்த CH3 மாதிரி இருக்கும், இது CH2. ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் அதே மாதிரி இது ரெடியூஸ் ஆனாலும் இந்த சேம் ப்ராடக்ட் தான் நமக்கு கிடைக்கும். பட் ஒன் திஸ் கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டெபிலிட்டிக்காக டபுள் பாண்ட் வந்து என்ன பண்ணுவோம், ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ அதனால் யூ கெட் த ப்ராடக்ட் CH டபுள் பாண்ட் CH பிகாஸ் செகண்டரி இஸ் மோர் ஸ்டேபிள் தன் த பிரைமரி. அதனால் உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும். ஸோ அதனால் இதில் உள்ள இந்த இதுவுமே உங்களுக்கு கரெக்ட் காம்பினேஷன். அப்போ இன்கரெக்ட் காம்பினேஷன் சொல்லும்போது உங்களுக்கு ஏ, for answers A. Okay viewers, so this is the end of our presentation. I hope that the information given and discussions are very useful to you. Thank you for watching.